ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. கடாயில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால சட்னி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் குளிர்ச்சி கூட. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 10லேருந்து 12 காய்ந்த மிளகாய், அதாவது வரமிளகாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த காய்ந்த மிளகாயை வறுக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல மணமும் வந்ததுக்கப்புறமா இந்த காய்ந்த மிளகாயை வேறொரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். காய்ந்த மிளகாய் தனியாக அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சு நம்ம சேர்த்தோன்னா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அதே எண்ணெயில் 25 பல் பூண்டை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா அப்படி போட்டு வதக்கணும். இந்த எண்ணெயில் இந்த பூண்டு நல்லா வதங்கி ரொம்ப மணமாக இருக்கும் பாருங்கள். நல்ல கலரும் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால குளிர்ச்சி ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சட்னி. சப்போஸ் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காட்டி பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை வதக்கி இந்த வெங்காயம் பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சுவைக்கு, அந்த புளிப்பு சுவை வரும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறணும். கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்தோம் இல்லையா காஞ்ச மிளகாய், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சோன்னே நல்லா நரன்னு அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த காஞ்ச மிளகாய் அங்கங்கே இருக்கும், அந்த ஸ்பூனில் வச்சு நல்லா அப்படி தள்ளி ஒரு இடமா கொண்டு வெங்காயம் பூண்டு புளி உப்பெல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கோம் இல்லையா, அதை அந்த எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வலிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு நரன்னு. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். எப்போதுமே தண்ணி சேர்த்து அரைக்கிறதா நல்லா சூப்பராக அரைப்படும். சட்னி நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து கலர் மாறினதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சட்னி ஒட்டிகிட்ருக்கும், ஸோ அதனால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துருக்கனால இதை நல்லா கொதிக்க விடணும் இந்த சட்னியை. ஸோ அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரணும். சட்னியோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கெட்டியாகிடும் இந்த சட்னி பாருங்கள். எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னி நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்குறதுனால 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பூண்டு சட்னி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பூண்டு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கனால விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.